புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் முத்துலட்சுமி ராகவன் அவர்கள் எழுதிய சித்திரமே நில்லடி. அதுதான் நம்ம போட போகிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒலி எழுப்பிய ரயில் நகர ஆரம்பித்தது. சிவானந்தன் எழுந்தான். அந்த முதல் வகுப்பு ஏசி கோச்சை விட்டு வெளியே வந்தான். நீண்டிருந்த நடைபாதையில் நடந்து அந்த பெட்டியின் முடிவில் இருந்த வாசலில் போய் நின்றான். நகரும் ரயிலை வேடிக்கை பார்த்தபடி பார்வையை திருப்பிய போதுதான் அவளை பார்த்தான். கையில் ஒரு பெட்டியுடன் ரயிலுக்கு இணையாக ஓடி வந்து கொண்டிருந்தாள் அந்த பெண். சிவானந்தனின் பார்வையில் முதலில் பட்டது அவள் ஓடி வந்த வேகத்தில் ஆடி முன்னால் விழுந்த அவளின் நீண்ட பின்னல்தான். சட்டென்று குனிந்து கை நீட்டினான் அவன். அவள் முதலில் அவளுடைய பெட்டியை கொடுத்தாள். அதை தூக்கி ரயிலுக்குள் கடாசி விட்டு திரும்பியவன் நீட்டிய கையை பற்றி கொண்டவனை அப்படியே தூக்கி ரயிலுக்குள் நிறுத்திவிட்டான். கணக்கவே மாட்டேங்கிறா, இவ்வளவு வெயிட்லெஸ்ஸாக இருப்பா. காற்றும் தண்ணீரும் போதுமுன்னு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறாளோ? அவனுக்குள் ஆச்சரியம் வந்தது. ஓடி வந்த களைப்பில் சாய்ந்து மூச்சிறைக்க நின்றிருந்தவளின் ஒல்லியான உயரமான தேகத்தை பார்த்தபோது அவனுக்கு கொடியின் ஞாபகம்தான் வந்தது. இதைத்தான் கொடியிடைன்னு சொல்லுவாங்களோ? அவளது இடையை ஆச்சரியமாகவும் ஆராய்ச்சியாகவும் பார்த்தான். வேக மூச்சுக்களை வாங்கி தன்னை நிதானப்படுத்தி கொண்டிருந்தவள் ஒரு வழியாக இயல்பு நிலைக்கு திரும்பியதும் அவனை பார்த்து தேங்க்ஸ் என்றாள். அவள் பரவாயில்லை என்று சொல்லவில்லை. அந்த பெண்ணின் எளிமையான உடைகளையும் அழகான தோற்றத்தையும் எடை போடுவதை போல பார்த்தபடி, தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இப்போ டிடிஆர் வந்துடுவாரே, அவருக்கு என்ன பதிலை சொல்ல போறீங்க? இது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் என்றான். அவள் அமைதியாக குனிந்து அவள் பெட்டியை எடுத்துக்கொண்டாள். நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் விழிகளில் தெரிந்த ஏதோ ஒன்றில் அவன் புருவங்கள் மேலேறின. அது என் கவலை என்று சொல்லிவிட்டு அவள் பெட்டிக்குள் நடந்ததும் அவன் அயர்ந்து விட்டான். சற்று முன்பு அவள் ரயிலோடு ஓடி வந்த கோலம் என்ன, இப்போது ரயிலுக்குள் வந்த பின்பு காட்டும் தெனாவெட்டி என்ன? சரியான கைகாரிதான். சிவானந்தன் அவளுடைய வழியை மறித்தான். ஹலோ, அது என்னோட கவலையும் தான். நான் தானே தெரியாதனமாக உனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டேன். கை கொடுத்தா நான் உங்கள் பொறுப்பாகி விடுவேனா? பின்னே இல்லையா? எப்படின்னு சொல்லுங்க. அவள் அவனுடைய கூப்பைக்குள் நுழைந்து இயல்பாக பெட்டியை வைக்கவும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. எப்படி இதுதான் என்னோட சீட்டுன்னு கண்டுபிடிச்ச? அவனுடைய விழிகளில் கேள்வியை கண்டு கொள்ளாமல் அவள் ஜன்னலோரமாக சரிந்து அமர்ந்தாள். ஆசுவாசமாக மூச்சு விட்டு அவளை அமைதிப்படுத்தியபடி கைப்பையை திறந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்தால் தொண்டையில் சரித்தாள். அவளுடைய இயல்பான நடவடிக்கைகளை கவனித்தபடி அவளுக்கு எதிரே இருந்த சீட்டில் அமர்ந்த சிவானந்தனுக்கு கடுப்பு ஏறிக்கொண்டே இருந்தது. அவன் மட்டும் கை கொடுத்து தூக்கி விட்டிருக்காவிட்டால் அவள் அந்த ரயிலை கோட்டை விட்டிருப்பாள். அதை பற்றிய நினைவோ கவலையோ துளி கூட இல்லாமல் அவன் சீட்டுக்கு எதிர் சீட்டில் சட்டமாக அமர்ந்து விட்டவளின் துணிவில் அவன் பல்லை கடித்தான். அவள் அத்தோடு விட்டாளா? அவனை பார்த்து புருவங்களை உயர்த்தி கேள்வி வேறு கேட்டு வைத்தாள். என்ன இங்கே உட்கார்ந்துட்டீங்க? ஏன் கேட்க மாட்ட? அவன் செம கடுப்பாகி போனான். ஏன்? நான் கேட்டதில் என்ன தப்பிருக்கு? இது என்னோட சீட்டு. ஆமாம், என்னை கேட்கிறியே? நீ என்னமோ ரிசர்வ் பண்ணின சீட்டில் சட்டமாக உட்கார்ந்துருக்கிறதை போல ஒய்யாரமாக ஜன்னலோரமாக சாய்ந்து உட்கார்ந்துருக்கியே. உனக்கு உட்கார வேற சீட்டே கிடைக்கலையா? நான் எங்கே உட்கார்றதில்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? டிடிஆர் வந்து கேட்டால் யார் பதில் சொல்கிறது? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா? அது என்னோட கவலை சார். அலட்டிக்கொள்ளாமல் பதிலளித்தவளின் மனோதைரியத்தில் இவன்தான் அயர்ந்து போனான். அவனது அயர்வை பற்றி கொள்ளாமல் வெகு சுவாதீனமாக அவள் ஜன்னல் கண்ணாடியின் வழியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்ததில் அவனுடைய இரத்த அழுத்தம்தான் எகிரியதை ஒழிய அவனை பற்றி அவள் ஒன்றும் சிந்திப்பதாகவே அவன் உணரவில்லை. அவனும் அங்கே இருக்கிறான் என்ற நினைவின்றி அவள் கடந்து போன மின் கம்பங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். யார் ஓடி ஓடி ஓய்ந்து போனால் எனக்கு என்னன்னு விட்டிருக்கணும். அதை விட்டுட்டு என்னவோ ஆபத் பாந்தவனைப் போல கை கொடுத்து தூக்கி விட்டேனே, என்னை சொல்லணும் என்றான். அவள் மிக லேசாக திரும்பி போனால் போகட்டும் என்று அவனை ஓர் பார்வை பார்த்து வைத்தாள். ஏதாவது பேசுவாள், அதை பிடித்து கொண்டு அவளை பிடி என்று பிடித்து விடலாம் என்று அவனின் ஆசை ஆடி மாத காற்றில் பறக்கும் காகிதமாக பறந்து போனது. அவள் நீ பாட்டுக்கு பேசி கொண்டிரு, அதை பற்றி எனக்கு யாதொரு கவலையும் இல்லை என்ற ரீதியில் முகத்தை திருப்பி சிரத்தையாக மின்கம்பங்களை எண்ண ஆரம்பித்து விட்டாள். கே ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது அதை சட்டை பண்ணுறாளா? அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அது எப்படி? சொல்லி வச்சதை போல என் சீட்டுக்கு எதிர் சீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சாட்டியம் பண்ணுற? உனக்கு கை கொடுத்தா உனக்கான
பதிலையும் நான் சொல்லி ஆகணும்னு எனக்கு தலையெழுத்தா என்ன? அவனுடைய கோபத்தில் அவள் மீண்டும் மிக லேசாக திரும்பி வைத்தலில் அவன் ஆவேசம் பட்டான். பட்டத்து ராணி மெதுவாக திரும்பி பார்க்குறா. அம்மனி வாயை திறந்து பேச மாட்டாளோ? இப்போ மட்டும் இவள் வாயை திறந்து பேசாமல் இருக்கட்டும். பழிபாவம் பார்க்காம இவளையும் இவ பெட்டியையும் ரயிலை விட்டு வெளியே தூக்கி கடாசி காட்டுறேன். நம்பியாரை போல அவன் கைகளை பிசைய ஆரம்பித்தான். அவளையும் அவள் பெட்டியையும் தூக்கி கடாச அவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கையில் அவனை அந்த பழிபாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த தேவதையாய் அவள் வாய் திறந்தாள். இப்போ எதுக்காக இந்த குதிக்கிறீங்க என்று அவளின் நிதானமான கேள்வியில் என்னது என்று அவன் அயர்ந்து விட்டான். என்ன ஒரு தெனாவெட்டு! உங்கள் சீட்டுக்கு எதிர் சீட்டில் நான் உட்கார்ந்துருக்க கூடாதுன்னு ஏதாவது பெட்டியில் எங்கேயாச்சும் எழுதி வச்சிருக்கா? அதுக்காக என் சீட்டுக்கு எதிரிலே வந்து உட்காந்துக்கிட்டு நீ வம்பு பண்ணுவியா? இது என்ன சார் கொடுமையாக இருக்குது? ரயிலோடு ஓடி வந்தவளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்ட ஒரே ஒரு உதவிக்காக நீங்கள் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவீங்களா? டார்ச்சர் பண்ணுறேனா நானா? அவனுக்கு உண்மையிலேயே அவளை ஏதாவது செய்துவிட வேண்டுமென்று வெறியாக வந்தது. ஏய், ஒற்றை விரலை நீட்டி கர்ஜித்தான். அவள் அந்த கர்ஜனைக்கு துளி கூட பயப்படாமல் அட போடா என்ற பாவனையினை பார்த்து வைத்தாள். இப்போ எதுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க? இந்த சீட்டில் நான் உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எனக்கு எதிர் சீட்டில் உட்கார்ந்துருக்கீங்களே, நான் ஏதாவது கேட்டேனா? கேட்டு தான் பாரேன். அவன் பல்லை கடித்தான். கேட்டதுக்கு தான் அது உங்களோட சீட்டுன்னு பதில் சொல்லிட்டீங்களே. எப்படி அது உங்களோட சீட்டோ அதுபோல் இதுவும் என்னோட சீட்டு. ஏய், உன் சீட்டும் என் சீட்டும் ஒன்றா? இல்லையே, ரெண்டுமே எதிரெதிர் சீட்டு இல்லை. நக்கலா? ஒரு கல்லும் இல்லை சார். நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேன். நான் பணம் கொடுத்து ரிசர்வ் பண்ணின சீட்டு இது. நீ அப்படியா ஓசியில் ஒரு சீட்டை பிடித்து உட்கார்ந்துக்கிட்டு என்னமா பேசுகிற? ஆனாலும் உனக்கு இத்தனை நெஞ்சழுத்தம் இருக்கக்கூடாது. அது நீங்கள் சொல்லக்கூடாது. ஆம்பளைய எத்தனை நெஞ்சழுத்தக்காரங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்குன்னா பெண்களுக்கு. இவ என்ன பேச்சை ஏதோ ஒரு ட்ராக்கில் கொண்டு போகிறா? அந்த பெண்ணின் சாதுரியத்தில் அவன் நெற்றி புருவங்கள் சுருங்கின. அவன் பார்த்தாலும் பார்த்தான். அவளை போல ஒருத்தையை எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. ஓடுகிற ரயிலில் கை கொடுத்து ஏற்றிவிட்டவனின் எதிர் சீட்டில் அமர்ந்து கொண்டு அவனையே யார் நீ என்று பார்த்தபடி சட்டம் பேசி அழிச்சாட்டியம் பண்ணபடி பெண்ணுரிமையில் சொல்லியிருக்கிறதா என்ன? இப்போ என்னத்துக்காக ஒட்டுமொத்த பெண்குலத்தையும் கூட்டு சேர்க்குற? பேச்சு உனக்கும் எனக்கும் தான். நான் மட்டும் ஊரை கூட்டியாக வச்சு வார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பேசுகிறது தான் அப்படி இருக்குது. அவர்களிடையே பேச்சுவார்த்தை முற்றி கொண்டிருக்கையில் கதவை திறந்து கொண்டு டிடிஆர் அங்கே வந்தார். டிக்கெட் ப்ளீஸ். மாட்டிக்கிட்டியா என்ற பாவனையில் அவளை பார்த்த சிவானந்தனுக்கு சந்தோஷமாக இருந்தது. வெகு கம்பீரமாக அவனுடைய டிக்கெட்டை எடுத்து டிடிஆரிடம் கொடுத்தான். அவர் அதை பரிசோதித்து கொண்டிருக்கும் போது தாழ்ந்த குரலில் அவளிடம் வினவினான். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சீட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிருப்ப இல்லை? அது என்ன தேவைக்கு? அவளும் முணுமுணுத்தாள். வேறு என்ன செய்ய போகிற? வித்தவுட் டிக்கெட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் கேட்குதா? உனக்கு நான் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கொடுப்பேன்னு கனவுல நினச்சிடாதே. முதல்ல ஐயோ பாவம், இது வாழ்க்கையில் இதே போல் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சில் ஜாயின் பண்ணியிருக்காது. ஒரு டிக்கெட்டை எடுத்து கொடுத்து தொலைப்போம்னு நான் நினச்சேன். ஆனால் உன் தெனாவட்டையும் திமுறையும் பார்த்த பின்னால் அந்த நினைப்பு ஓடியே போயிடுச்சு. கை தூக்கி விட்டவனே யார் நின்று கேட்குறாளே சனி? உன் பிரச்சனையை நீயே ஃபேஸ் பண்ணு. தட்ஸ் கரெக்ட். அவள் பதில் சொல்லி கொண்டிருக்கும் போது சிவானந்தனின் டிக்கெட்டை அவனிடம் முன்னிட்டு விட்டு அவள் பக்கமாக திரும்பிய டிடிஆர் டிக்கெட்டுக்காக அவளிடம் கை நீட்டினாள். ஆஹா! கண்கள் மின்ன அவள் படப்போகும் பாட்டை வேடிக்கை பார்க்க வெகு சந்தோஷமாக தயாரானான் சிவானந்தன். சாந்தம் தவழும் முகத்துடன் அவள் கைப்பையை திறந்தாள். அதை எதுக்கு திறக்கிறா? ஐயா, நான் அனாதை. எனக்கு டிக்கெட் எடுக்க வசதி இல்லை. ஆதலால் தயை கூர்ந்து இந்த முதல் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் இலவசமாக பயணம் செய்ய எனக்கு அனுமதி கொடுப்பீர்களான்னு டைப் பண்ணின காகிதத்தை நீட்ட போகிறாளோ? உன்னிப்பாக அவன் கவனித்து கொண்டிருந்த போதே அவள் கைப்பையிலிருந்து அவளுடைய டிக்கெட்டை எடுத்து டிடிஆரிடம் நீட்டினாள். அவன் இமைக்க மறந்தான். என்னடா இது, இவ டிக்கெட் வாங்கியிருக்காளா? அவள் வாங்கியிருந்தாள். அந்த முதல் வகுப்பு பெட்டியின் குளிர்சாதன பெட்டியில் அந்த இருக்கைக்கான டிக்கெட் அவளுடையது என்பதை உறுதி செய்த டிடிஆர் டிக்கெட்டை அவளிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் இருவரையும் ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு அகன்றார். இந்த ஆள் எதுக்காக இந்த பார்வை பார்க்கிறான்? சிவானந்தனுக்கு அவனையும் அவளையும் இணை சேர்த்து அவர் பார்த்து வைத்த பார்வையில் உடன்பாடு இல்லை. இருந்திருந்து இவ கூட தான் என்ன இணை கூட்டணுமா? பல்லை கடித்தபடி டிடிஆரை பின்தொடர்ந்து போனான். அந்த பெட்டியின் முனைவரை பின்தொடர்ந்தவன் அவர் தோளை தொட்டு சார் என்று அழைத்தான். என்ன சார்? அவர் நின்றார். உண்மையிலேயே அந்த பெண் டிக்கெட் வாங்கி இருக்காளா? இப்படி கேட்டவனை விசித்திரமாக பார்த்தா டிடிஆர். அவங்க கூட அவ்வளவு க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அது தெரியாதா? எப்படி பேசிகிட்டு இருந்தேன்? விழித்தவனுக்கு அவர் சொன்ன க்ளோஸா என்ற வார்த்தை காதில் ஒலித்தது. அப்பாவி,
அவள் அந்த சீட்டில் இருந்தா, நான் இந்த சீட்டில் இருந்தேன். இதுக்கு பேர் க்ளோஸா? அவனுக்கு ஏன் அவளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டோம் என்ற ஆற்றாமையாக இருந்தது. எவர் ரயிலை பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்காட்டி எனக்கு என்னன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு போகாமல் நானா வினையை விலை கொடுத்து வாங்குவேனா? நொந்து நூலாக போனான் சிவானந்தன். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் தான் க்ளோஸா சார்? அந்த பெண் யாரோ எவரோ எனக்கு தெரியாது. ரயிலோடு ஓடி வந்தால் கை கொடுத்து தூக்கி விட்டேன். ஓ, நீங்கள் கை வேற கொடுத்துட்டீங்களா? டிடிஆரின் குரலில் தெரிந்த அப்பட்டமான பொறாமையில் அவர் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் கிளர்ந்தது. அடக்கி கொண்டான். அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? நானா சார் கேட்டேன்? நீங்கள் தானே வேலையை பார்க்க போய்கிட்டு இருந்தவனை தோலை பிடித்து நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டீங்க. தப்பாக எடுத்துக்க வேணாம் சார். அந்த பெண் என்னவோ சொல்லி வைத்ததை போல என் சீட்டுக்கு எதிர் சீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டாளா? அதனால்தான் கேட்டேன். விதியை நொந்து கொண்டு விளக்கம் சொன்னான் சிவானந்தன். சிவானந்தன் சொன்ன விளக்கத்தில் அவனை ஏற இறங்க பார்த்து வைத்தார் டிடிஆர். ஏங்க, அந்த பெண்ணோட சீட்டில் தானே அவங்க போய் உட்காந்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கை கொடுத்து தூக்கி விட்டதுக்கு எதிர் சீட்லேயே அவங்க வந்து உட்கார்ந்து விட்டாங்கன்னு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு அது அவங்க சீட் தானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா. டிடிஆர் விட்ட பெருமூச்சில் அவருடைய கோட் சூடாகி வெண்புகை கிளம்பி விட பேச்சை மாற்றினான் சிவானந்தன். உங்கள் விலையை கெடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போங்க சார். அது இப்போதான் உங்களுக்கு தெரிந்ததா? ஒன்றை கவனித்தீர்களா? வேலையை மறந்த டிடிஆர் ஆர்வத்துடன் உணவ இவர் எதை கவனிக்க சொல்கிறார் என்று குழம்பி போனான் சிவானந்தன். எதை சார்? அந்த பெண்ணோட பெயர் சித்திரலேகாவாம். அவங்க அப்பா அம்மா ரசித்து பெயர் வச்சிருக்கணும். சித்திரம் போல இருக்கிற பெண்ணின் பெயர் சித்திரலேகா. ஆகா, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீ சரியான ஜொல் மன்னன் நினைக்கிறேன். நினைத்ததை வெளியில் சொல்ல முடியாத தலைவேதனையோடு நீங்கள் போங்க சார், உங்கள் வழியை காட்டினான் என்று சிவானந்தன் அவர் வழியை காட்டினான். டிடிஆர் வேலையின் நினைவில் போய்விட்டார். சிவானந்தன் அவனுடைய சீட்டுக்கு திரும்பினான். வாசலில் ஒட்டப்பட்டிருந்த பெயர் பட்டியலில் சித்திரலேகா என்ற பெயர் இருந்தது. டிக்கெட் வாங்கியிருக்கிற தென்னாவட்டில் தான் அந்த பேச்சு பேசினாளா? உள்ளே போய் அவளுக்கு எதிர் சீட்டில் அமர்ந்து அவளது சீட்டில் உட்கார்ந்தவனுக்கு அவளை பார்க்க எரிச்சலாக வந்தது. ஒரே ஒரு வார்த்தை, நானும் டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு சொன்னாளா இவ? கண் சிவக்க மனதுக்குள் இவன் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க அவளோ கைப்பையிலிருந்து ஒரு நாவலை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டாள். எதிரில் இருக்கிறவன் இளிச்சவாயனா ஆகிவிட்ட கொழுப்பு. அவன் கால் மேல் கால் போட்டு தோரணையாக சாய்ந்து அமர்ந்து என்னவோ அவளை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை போல பார்வையிட ஆரம்பித்து விட்டான். அதை கவனிக்காமல் அவள் ஜன்னலோரமாக சாய்ந்து முழங்கால்களை கட்டியதை போல ஒரு சீட்டின் மேல் திரும்பி அமர்ந்து பின்னலை முன்னால் விட்டு அதை நெருடியபடி வெகு சுவாதீனமாக படிக்க ஆரம்பித்து விட்டாள். வீட்டின் சுவரில் சாய்ந்து அமர்ந்து படிப்பதை போன்ற அவளின் அந்த இயல்பான நடவடிக்கையில் ஈர்க்கப்பட்டான் சிவானந்தன். சும்மா சொல்லக்கூடாது, ஆளு சித்திரத்தை போலத்தான் இருக்கா. இவளை பெற்றவங்க பொருத்தமாக பெயர் வச்சிருக்காங்கன்னு டிடிஆர் சொல்லியதில் யாதொரு தப்பும் இல்லை. அவள் பின்னலை சுழற்றியபடி படித்தாள். திடீரென்று பின்னலின் முனையை கைவிரல்களால் திரியாக பிரித்தபடி படித்தாள். அதை பிரித்து முழங்கால்களில் அடித்து விளையாடியபடி படித்தாள். இவ என்னத்துக்காக இந்த பின்னலை போட்டு இந்த பாடுபடுத்துறா? அவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான். அவன் அவளை எத்தனை மார்க்கமாக பார்த்தாலும் அவள் அதை பற்றி அலட்டிக்கொள்ளப் போவதில்லை என்று அவனுக்கு தோன்றியது. ஒரு நொடியாவது அவன் பக்கமாக திரும்பி பார்த்தால்தானே அவனுடைய பார்வை போகும் மார்க்கங்களை பற்றி அவளுக்கு தெரியும். அவள் தான் அவன் பக்கம் இமைக்கும் பொழுது கூட திரும்பி பார்க்கவில்லையே. அழகா இருக்கோங்கிற திமிர். அவன் எதற்கும் பல்லை கடித்தான். அவள் பின்னலை இழுத்து வாயில் வைத்து கடிக்க முனைய இவன் பொறுமை இழந்தான். பின்னலுக்கு வாயிருந்தால் அழுதிரும். வெடுவெடுத்தான். அவள் லேசாக இமை உறுத்தி அவனை பார்த்தாள். அவன் எதை பேசினாலும் அசைந்து கொடுக்காத அவளின் மனோதைரியத்தில் அவனுக்கு ஆச்சரியத்திற்கு பதிலாக கோபம்தான் வந்து தொலைத்தது. மகாராணி மாதிரி என்னம்மா பார்த்து வைக்கிறா? விட்டா யார் எங்கேன்னு கைதட்டி கூப்பிட்டுருவா போல இருக்கே. அழுதா அழுகட்டும், என் பின்னல், அதனால் அது என் கவலை. அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு அவ்வளவுதான், உன் கோட்டா முடிந்து விட்டது என்று தலையை அவள் புத்தகத்தில் கொடுத்துவிட அவன் என்னை சொல்லணும் என்றான். அவளோ சொல்லிக்கங்க என்று இலகுவாக அனுமதி கொடுத்தாள். பார்த்தாலும் பார்த்தேன், உன்னை போல ஒரு அழுத்தக்காரியை பார்த்ததே இல்லை. அப்பப்பா, என்ன மாதிரியான பொண்ணு நீ? அவன் தோள்களை குலுக்கினான். அவள் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அவனை நேர்பார்வை பார்த்தாள். அசைந்து கொடுக்காத அவள் விழிகளில் லேசான சினம் வந்து குடியேறியிருந்தது. மிஸ்டர் சிவானந்தன், பார்த்தா பக்கா ஜென்டில்மேன் போல் இருக்கீங்க. இதை பாடுறா, இவை என்ன உத்து பார்த்திருக்கா? பேச்செல்லாம் ஒரு தினுசா பேசி வைக்கிறீங்களே. ஒரு தினுசா பேசி வைக்கிறதுக்கே இத்தனை கோபப்பற்றியே, இன்னும் பல தினுசு இருக்குமா? ஆக இப்படி பேசினாதான் நான் இருக்கிறதே சட்டை பண்ணுவேன். சிவானந்தா, முதல்லையே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இருக்கலாமேடா. என்னமோ போடா சிவானந்தா, நீ பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் டியூப்லைட் தான்.
ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்படியா? என்கிட்ட சொல்லலையே. சிந்தின பணத்தை அள்ளி விடலாம், சிந்தின வார்த்தைகளை அள்ளிவிட முடியாது. டக்கரா டயலாக் பேசுகிறாரே, இதையெல்லாம் எங்கே பிடிச்சா? அழுத்தக்காரின்னு சொல்கிறீங்களே. பெண்களிடம் மரியாதையாக பேச உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலையா? இந்த பேசிக் கல்ச்சர் கூட தெரியாத குடும்பத்திலேயா நீங்கள் பிறந்திருக்கீங்க? என்னது? அதுவரை அவள் பேசிய வார்த்தைகளை ரசித்தபடி அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிவானந்தத்துக்கு கோபம் வந்துவிட்டது. பேச்சு அவனுக்கும் அவளுக்கும் இடையில்தான். அது எப்படி அவன் குடும்பத்தை அவள் இழுத்து பேசலாம்? என்ன மாதிரியான பொண்ணு நீ கேட்குறீங்களே? இது என்ன மாதிரியான கேள்வி மிஸ்டர் சிவானந்தன்? ஒரு பெண்ணிடம் வந்து மாதிரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் பெண்கள் இருக்கும் வீட்டில் பிறந்த வளரலைன்னு அர்த்தம். இப்போ நான் கேட்கிறேன், என்ன மாதிரியான ஆம்பளை நீங்கள்? ஏய்! அவன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தபடி இருக்கும் இடத்திலிருந்து எழுந்துவிட அவள் உட்கார்ந்த நிலையிலிருந்து மாறாமல் அவனுடைய கோபத்தை வேடிக்கை பார்த்தாள். உங்களை கேட்டால் மட்டும் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருகிறதே, அதே போலத்தானே எனக்கும் இருக்கும். ஏன் மிஸ்டர் சிவானந்தன், உங்கள் உடம்பில் மட்டும் சிகப்பு கலரில் ரத்தம் ஓடுது, எங்கள் உடம்பில் வேறு கலரில் ரத்தம் ஓடுதா? உங்களுக்கு இருக்கிற அதே உணர்வு தான் எங்களுக்கும் இருக்கும் சார். சுயமரியாதை ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது சார். வார்த்தைகளை பொறுத்துக்க முடியாத குணம் உங்களைப் போல தான் எங்களுக்கும் இருக்கும். இப்படி லெக்சருக்கு டிப்பன்னு தெரிஞ்சிருந்தா ரயிலோடு ஓடி வந்தவளுக்கு நான் கை கொடுத்து தூக்கி விட்டிருக்க மாட்டேன். என்னவோ வாழ வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவளுக்கு வேலை போட்டு கொடுத்து வாழ்க்கையில் அவளை கை தூக்கி விட்டதை போலல்ல பெருமை பீத்திக்கிறீங்க. இந்த ரயிலில் ஏற நீங்கள் கை நீட்டின கையை பிடிச்சாலும் பிடிச்சேன். ரயிலில் ஏறினதுலேருந்து இந்த பிராணம் தான். நீங்கள் பேசுகிற இந்த வீரதர பெருமையை கேட்டுக்கிட்டு என் காது புளிச்சு போச்சு. இதுக்கும் பேசாமல் நான் ரயிலை கோட்டை விட்டுட்டு அடுத்த ரயிலில் வந்திருக்கலாம். அப்பப்பா, என்ன தற்பெருமைடா சாமி. என்னவோ 100 வில்லன்களை பந்தாடி என்னை காப்பாற்றி விட்டதை போல இல்லை, காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. இப்படி ஒரு பெருமை பீட்ரா களஞ்சியம்னு தெரிஞ்சிருந்தா நான் ரயிலோடு ஓடி வந்திருக்க மாட்டேன். உன்னையெல்லாம் ரயிலில் ஏற்றி விட்டிருக்க கூடாது, தண்டவாளத்தில் தள்ளி விட்டிருக்கணும். மனசில் இருக்கிறது வார்த்தையில் வருது. என்னதான் கோட்டு சூட்டுன்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே பேட்டை ரவுடி மாதிரி இருக்கிறதே மறைக்காமல் பேசுகிறீங்க பாருங்க. அங்கே தான் சார் நீங்கள் நிற்கிறீங்க. பெண்ணாச்சேன்னு பார்க்கிறேன். ஓ, இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பீங்க? நான் ஒன்று சொல்லவா மிஸ்டர் சிவானந்தன்? உங்களைப் போல ஆள்கள் எல்லாம் பெண்களிடம் வாய்க்கிலேயே வீரம் பேசுவீங்க. ஆண்களை கண்டா கை குலுக்கி ஃப்ரெண்ட்லியே ஆகிடுவீங்க. முறைச்சிக்கிட்டா அவனை அடிக்க வந்துடுவான் பாருங்க. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. உங்கள் மரியாதையே எனக்கு வேணாம் சார். அதை நீங்களே மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. என்னை பார்த்தா பெண்களிடம் வம்பு பண்ணுகிறவனை போல தோணுதா? ஆளை பார்த்தா தோணலை, பேச்சு தான் இடிக்குது. உன் பேச்சு மட்டும் எப்படி இருக்குது? நான் பேசினா என் குடும்பத்தை ஏன் இழுக்கிற? என் குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உங்களை பார்த்தாலே உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியுதே. பேசாதே சொல்லிட்டேன். என் குடும்பத்தை பற்றி பேச நீ யார்? குடும்பம்னா என் குடும்பம்தான் குடும்பம். இவ்வளவு பேசுறியே, உன் குடும்பத்தில் உன்னை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம் இதுதானா? உங்கள் அப்பா உனக்கு என்னத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறார்? வழியில் பார்க்கிற ஆண்களிடம் வாய் கொடுத்து வம்பு வளர்க்க சொல்லி கொடுத்தாரோ? அவனின் அந்த கேள்வியில் அவள் முகம் வெளிரி போனது. என்ன காரணத்தினாலோ அந்த கேள்வியினால் அவள் பாதிக்கப்பட்டு விட்டாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதுவரை இலகுவாக ஜன்னோலரமாக சாய்ந்து அமர்ந்து முழங்கால்களை கட்டியபடி அவனுடன் பேசி கொண்டிருந்தவள் கால்களை தொங்கவிட்டு திரும்பி அமர்ந்தாள். அவன் முகம் பார்க்காமல் ஜன்னல் கண்ணாடியின் வெளியே கடக்கும் ஊர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அவள் விழிகளில் தெரிந்த வழியில் சிவானந்தனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவளை அதிகமாக பேசிவிட்டோமோ என்று நினைத்தவனுக்கு இல்லை என்றுதான் தோன்றியது. அவள்தான் அவன் குடும்பத்தை இழுத்தாள். அதற்கு பின்னால் தான் அவனும் அதை போல பேசினான். முதலில் பேச்சை ஆரம்பித்தது அவள்தானே. ஜன்னலில் சரிந்து அமர்ந்தவர்களின் மௌனம் அவனை சங்கடப்படுத்தியது. இப்படி ஒரு சக பயணியுடன் பயணிக்க வேண்டி அவனுக்கு ஆகிவிட்டதே என்று அவன் சலித்து கொண்டான். பேசினால் சண்டை, இல்லையென்றால் மௌனம் என்று இருப்பவர்களுடன் பயணம் செய்ய வேண்டுமென்று அவன் தலையில் எழுதி வைத்தது யார்? மௌனத்தின் சலனத்தை தாங்க முடியாமல் அவன் செல்போனில் பாடலை சத்தமாக ஒலிக்கவிட்டான். அது சிக்கி முக்கி நெருப்பே என்று சத்தம் போட்டு பாடி வைத்தது. அவள் முகத்தை சுளித்தாள். அவனை பார்த்தவள் தலையை பிடித்து கொண்டாள். அவனுடைய பாட்டு சத்தத்தில் அவளுக்கு தலையை வலிக்கிறதாம். அவன் பாடலை நிறுத்திவிட வேண்டுமாம். போடி! இவன் பாடலின் சத்தத்தை அதிகப்படுத்தினான். மேனர்ஸுக்கும் உங்களுக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் சார்? அவள் இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள். அவனா இதற்கெல்லாம் அயர்கிறவன்? வம்படியாகவாவது அவளிடம் பேசி தொலைத்தாக வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கிறதே. இல்லை என்றால் சேலம் போய் சேருவதற்குள் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடாதா? இப்படியா ஒருத்தி வாயை இறுக மூடிக்கொண்டு மௌனச்சாமியாரினியாக மாறி பயமுறுத்துவா? தூது வருமா, தூது வருமா? அடுத்த பாடல் கேட்க ஆரம்பித்தது. இந்த SMS இமெயில் காலத்தில்
எதுக்காக தூது வருமானு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சிவானந்தன்? நான் புலம்பலை மிஸ் சித்திரலேகா. சித்திரலேகா இல்லை, சித்திரலேகா. என்னவோ ஒரு லேக்கா. எனக்கு என்ன வந்தது? இப்போ பேச்சு உன் பெயரை பற்றி இல்லை. அப்புறம் என்ன அலுவலுக்கு பிழை திருத்தம் செய்கிற? எதுக்கோ எதன் வாசனையோ தெரியாதாம். உங்களிடம் போய் பெயர் விளக்கம் சொன்னேன் பாருங்க. என்னை சொல்லணும். சிவானந்தனுக்கு அவள் சொன்ன எதுக்கோவையும் தெரியவில்லை, எதன் வாசனையையும் தெரியவில்லை. அவனுக்கும் பழமொழிக்கும் காத தூரம். சிவில் இன்ஜினியரிங்கில் எம்இ பட்டம் பெற்று கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்றை சொந்தமாக ஆரம்பித்து அதில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் சிவானந்தனுக்கு கழுதையை பற்றி தான் என்ன தெரியும், அதற்கு கற்பூர வாசனையை தெரியாது என்பதை பற்றி தான் என்ன தெரியும். அவன் கட்டிடத்திற்கான வரைபடத்தையும் இரும்பு கம்பிகளையும் செங்கலையும் ஜல்லியையும் சிமெண்டையும் மட்டுமே அறிந்தவன். அவனுக்கும் கழுதைக்கும் தெரியுமா கற்பூர வாசனை என்ற பழமொழியை பற்றி எதுவும் தெரியாது. அந்த ஒன்றினாலேயே அவள் தப்பி பிழைத்தாள். அவனுக்கு மட்டும் அவள் சொன்னதன் முழு அர்த்தமும் தெரிந்திருந்தால் அவளை நிஜமாகவே தண்டாவாளத்தில் பிடித்து தள்ளிவிட்டிருப்பான். அவன் அந்த அளவிற்கு கோபக்காரன். அவள் சொன்னதை புரிந்து கொள்ளாததால் மிக இலகுவாக உன்னைத்தானே சொல்லிக்கிற, என்ன வேணும்னாலும் சொல்லிக்க என்று மிக பெருந்தன்மையாக அனுமதி அளித்து கொண்டிருந்தான். இப்போ எதுக்காக இப்படி 8 ஊருக்கு கேட்கறது போல பாட்டை கத்த விடுறீங்க? ஞான சூனியங்கள் தான் பாட்டை ரசிக்க தெரியாமல் இப்படி பேசி வைக்கும். ஓடுற ரயிலில் பாட்டு போட்டால் அது போகிற ஊருக்கெல்லாம் இந்த பாட்டு சேர்ந்து போகும். 8 ஊரோடு நிறுத்தி விடாது. விதண்டாவாதம் பேசாமல் பாட்டோட சவுண்டை குறைச்சி வைங்க. இந்த பெட்டியில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா நினைப்பா? நானும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதை இப்போ கூட சொல்லலாமே. எப்படி? இந்த பெட்டியில் நீ மட்டும் ட்ராவல் பண்ணலை, நானும் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ உன் வசதிக்காக நான் பாட்டு கேட்காம இருக்க முடியாது. எனக்கு கூட தான் நீ புத்தகம் படிக்கிறது டிஸ்டர்பாக இருக்குது. அதுக்கு நான் ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணினேனா? என்னது? அவள் திகைத்து விட்டாள். தேமே என்று அவள் பாட்டுக்கு ஜன்னலோரமாக ஒதுங்கி அமர்ந்து புத்தகம் படிப்பதும் அவன் காட்டுக்கத்தலாக பாடலை ஒலிக்க விடுவதும் ஒன்றா? ஏன் சார், நான் பாட்டுக்கு சிவனேன்னு புத்தகம் படித்தா நீங்கள் எதுக்கு போட்டியாக பாட்டை கத்த விடுவீங்களா? இப்போ என்னத்துக்கு நீ புத்தகம் படிக்கிறதுல என் பெயரை இழுத்து விடுற? அவன் சண்டைக்கு வந்தான். உங்கள் பெயரை இழுத்து விடுறேனா? நினைப்பு தான் உங்களுக்கு. வெறும் நினைப்பில்லை, நீ பேசினதில் வந்த நினைப்பு. எதை வைத்து உயர்திரு சிவானந்தனின் பெயரை நான் இழுத்து விட்டேன்கிற முடிவுக்கு தாங்கள் வந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? ஆஹா, சொல்லிட்டா போச்சு. இப்போ சிவனேன்னு நீ புத்தகம் படித்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னியே, அது என் பெயர் இல்லையா? கடவுளே! சித்திரலேகா தலையில் கை வைத்து விட்டாள். சிவனே என்று அவள் இருந்ததாக சொன்னால் அது சிவானந்தனின் பெயரை குறிக்குமா? இப்படி ஒரு வியாக்கியானத்துடன் அவன் அவளை எதிர்கொள்வான் என்று அவள் நினைத்தும் பார்க்கவில்லை. ஐயோ, பத்திக்கிச்சே பெண்ணே. அடுத்த பாடலை அவன் உச்சசாதியில் வைப்பதற்கும் அங்கே டிடிஆர் வருவதற்கும் சரியாக இருந்தது. என்ன சார், பாட்டு சத்தம் அங்கே வரைக்கும் கேட்குது. என்ஜாய் பண்ணுற மூடியில் இருக்கீங்க போல இருக்கு. கேளுங்க. சித்திரலேகாவை பார்த்தபடி அவர் சொன்னார். இவர் என்ஜாய் பண்ணுறதுக்காக என் தூக்கம் கிடணுமா சார்? சித்திரலேகா டிடிஆரிடம் புகார் செய்தாள். இவங்க சொல்கிறதும் சரிதான். சித்திரலேகாவுக்கு பரிந்து பேச வாய்ப்பு கிடைத்த சந்தோஷத்தில் கருத்து கூறினார் டிடிஆர். என்னத்தை சரியாக சொல்லிட்டீங்க? இது என் ஃபோன். நான் பாட்டுக்கு கேட்பேன், டான்ஸ் ஆடுவேன். அது என்னோட விருப்பம். இவங்க மட்டும் டிக்கெட் வாங்கலை. டிடிஆர் சார், நானும் வாங்கியிருக்கேன். மைண்ட் இட், சிவானந்தன் அறிவுறுத்தினான். சார் சொல்கிறதும் சரியாதானமாக இருக்குது. எதற்கு ஆண்குலத்திடம் அம்பு வளர்க்க வேண்டும் என்ற ஞானோதயத்தோடு அவசரமாக கட்சி மாறினார் டிடிஆர். இது அவரோட செல்ஃபோன் தான் சார் டிடி சார். அதில் அவர் இஷ்டத்துக்கு பாட்டு கேட்கட்டும், டான்ஸ் ஆடட்டும், குட்டிக்கரணம் வேணும்னாலும் போடட்டும். ஐ டோன்ட் கேர். ஆனால் ஹெட்செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஃபோனில் மாட்டி காதில் மாட்டி அவரோட ஃபோன் பாட்டை அவர் மட்டும் கேட்டுக்கிட்டு ஆடட்டும், பாடட்டும், குட்டிக்கரணம் போடட்டும். யார் வேண்டாம்னு சொன்னது? அதை விட்டுட்டு ஊரே கேளு, நாடே கேளுன்னு கத்த விடுறதைத்தான் ஏன்னு கேட்குறேன். இவங்க சொல்கிறதும் சரிதானே சார். இவ்வளவு காஸ்ட்லியான ஃபோனுக்கு ஹெட்செட் கொடுக்காமலா இருந்திருப்பாங்க. நீங்கள் அதை காதில் மாட்டிக்கிட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாட்டு கேளுங்களேன் சார். டிடிஆர் சித்திரலேகாவை பார்த்தபடி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அதற்கு மேலும் அங்கே நின்றிருந்தால் சிவானந்தனின் கடுமைக்கு பயந்து கட்சி மாற வேண்டி வந்துவிடுமோ என்று பயந்து போனவராக அந்த இடத்தை விட்டு அவசரமாக சென்றார். டிடிஆர் சொல்லிட்டா நான் கேட்டுதான் ஆகணுமா? சிவானந்தன் போனின் சப்தத்தை அதிகப்படுத்தினான். அவளோ முகம் சுளித்தபடி ஹேண்ட்பேக்கில் இருந்து எதையோ எடுத்தாள். எதை எடுக்கிறாள் என்று உன்னிப்பாக பார்த்த சிவானந்தனின் முகம் மாறியது. பஞ்சை எடுத்து இரு காதுகளிலும் அடைத்துவிட்டு, நீ எக்கேடோ கெட்டுப்போ என்று ஜன்னலோரமாக அவளுண்டு, அவள் புத்தகம் உண்டு என்று சரிந்து விட்டாள் சித்திரலேகா.
பேட்டர் ராப் என்று அலறிக்கொண்டிருந்த போனின் சப்தம் சித்திரலேகாவின் காதுகளுக்கு எட்டாமல் சிவானந்தனின் காதுகளை துளைத்ததில் தலைவலி இவனுக்கு வந்து சேர்ந்தது. அவள் முன்னிலையில் தலையை பிடித்து கொண்டாலோ இல்லை செல்போனை அணைத்தாலோ அது தோல்வியை ஒப்புக்கொண்டதை போல் ஆகிவிடும் என்பதனால் சிவானந்தன் அடுத்த ரயில் நின்ற ஸ்டேஷனில் இறங்கி உலாவுபவனை போல செல்போனை அணைத்து விட்டான். சூடான காபி கப்புடன் நகர ஆரம்பித்த ரயிலில் தொற்றிக் கொண்டவன் அதை ரசித்து குடித்து தலைவலியை விரட்டியடித்தான். சற்று நேரம் ரயிலின் வாசல் பகுதியில் நின்று வேடிக்கையை பார்த்துவிட்டு அவனுடைய சீட்டுக்கு திரும்பி கதவை திறந்தவன் அசையாமல் அப்படியே நின்றுவிட்டான். பெட்டிக்குள் அவன் இல்லை என்ற சுதந்திர உணர்வுடன் அவள் ஜன்னல் கண்ணாடியின் மீது சரிந்து குனிந்து கன்னத்தில் உள்ளங்கையை வைத்து தாங்கி பிடித்த வண்ணம் வெளியே வேடிக்கை பார்த்தபடி பாடிக்கொண்டிருந்தாள். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்து ரதங்கள் ஊர்வலம் போகும் குழலோசை போன்ற அவளின் குரலோசையில் அவன் பெட்டிக்குள் போகாமல் கதவின் இடுக்கு வழியாக அவள் பாடுவதை பார்த்தபடி அவள் பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தான். பாருடா, ஆளில்லாத நேரத்தில் இவ இத்தனை அழகா பாடுறதை. அவன் உதடுகள் மடிந்து வளைந்தன. உள்ளே போனால் நிச்சயமாக அவன் முன்னிலையில் அவள் பாடமாட்டாள் என்பதனால் அவன் கைகளை பிடித்து கட்டியபடி ரயிலின் ஆட்டத்திற்கு பேலன்ஸ் பண்ண கால்களை ஊன்றி நின்றபடி அவளுக்கு பாடுவதற்கான தனிமையை தந்து கொண்டிருந்தான். அவளது பாடலில் அவள் போகும் இடம் எதுவென்று அறியும் ஆசை கொண்டான் சிவானந்தன். அவன் கேட்டுவிட்டால் அவள் பதிலை சொல்லிவிட்டுத்தான் வேறு வேலை பார்ப்பாள் என்ற நினைவில் அவன் உதடுகளில் இல்லநகை வந்தது. அமைதியான நதியை போன்ற அவளின் தோற்றமும் இதமான மெல்லிசையை ரசித்து அவள் பாடிய பாங்கும் அவனை கவர்ந்தது. ரயிலின் தடக் தடக்கென்ற ஓசை அவளின் வாசலுக்கு தாளம் போடுவதை போல இருந்தது. அவள் அதை உணர்ந்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டான். உணராமல் இருந்தால் அவள் முகத்தில் இந்த அளவுக்கு ரசிக்கும் தன்மை பொங்கி வந்திருக்காது. எதை செய்தாலும் ரசித்து செய்தால் அதன் மதிப்பே தனிதான் என்பதை அவளின் அழகான பாடல் சொல்லிக் கொண்டிருந்தது. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்து ரதங்கள் ஊர்வலம் போகும் பாடியபடியே திரும்பி பார்த்தவள் திறந்திருந்த கதவின் வழியாக வெளியே அவன் நிற்பதை கவனித்து விட்டாள். சுவிட்ச் போட்டதை போல அவள் பாடல் நின்றுவிட்டது. லேசாக உதட்டை கடித்த வண்ணம் கையில் இருந்த புத்தகத்தில் கவனமாக இருப்பதை போல பாவனை செய்தாள். அவன் அவளை பார்த்தபடி உள்ளே நுழைந்தான். அவன் சீட்டில் மேல் கால் போட்டு தோரணையாக அமர்ந்து கொண்டான். அவன் பக்கம் பார்வையை திருப்பவே இல்லை. பாட்டு பிரமாதம் என்றான் சிவானந்தன். உன்னை நான் பாராட்டச் சொன்னேனா என்பதை போல அவளின் பார்வை உயர்ந்து அவனை ஓர் நொடி பார்த்தது. அவ்வளவுதான். இமைக்கும் நேரத்திற்குள் அவள் புத்தகத்திற்கு பார்வையை திருப்பிக் கொண்டாள். நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். அவன் பாராட்டுதலாக தான் சொன்னான். உனக்கு பாடலை ரசிக்க தெரியாது என்று நினைத்தேன். ஆனால் நீ பாட்டு பாடி தூள் கிளப்பி விட்டாய் என்ற அர்த்தத்தில் சொல்வதாக நினைத்து கொண்டு தான் அதை சொன்னான். ஆனால் அவளிடமிருந்து வந்த பதில் வேறு மாதிரியாக இருந்தது. நீங்கள் என்னவோன்னு என்னை நினைச்சிங்க? எனக்கு தெரியுமே மிஸ்டர் சிவானந்தன். அவள் மிஸ்டர் என்பதில் அழுத்தம் கொடுக்க மிஸ்டர் என்று அவளை தீர்க்கமாக பார்த்து வைத்தான் சிவானந்தன். அப்படி என்னத்தை தெரிந்துக்கிட்டீங்க மிஸ் சித்திரலேகா? அவனும் மிஸ்ஸில் அழுத்தம் கொடுத்தான். அவள் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். அப்பாடா, இனியாச்சும் பேசுவா. அவள் வாய் திறந்து உதிர்க்கப் போகும் முத்துக்களை பொறுக்கி எடுத்து கோர்த்துவிட திருப்பவனை போல அவன் குதூகலித்தான். ரயிலில் நான் ஏறினதுமே ஏன் அப்படி கேட்டீங்க மிஸ்டர் சிவானந்தன்? எப்படி கேட்டேன் மிஸ் சித்திரலேகா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச். டிடிஆர் வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்களே மிஸ்டர் சிவானந்தன். டிடிஆர் வந்து கேட்டால் நான் வாங்கி வைத்திருக்கிற டிக்கெட்டை பற்றி சொல்வேன். நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாமே மிஸ் சித்திரலேகா. அது அப்புறம் மிஸ்டர் சிவானந்தன், என்னை பார்த்த உங்கள் பார்வையில் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சில் டிக்கெட்டை வாங்கியிருக்க மாட்டேன்கிற தீர்மானம் இருந்தது. அதை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா மிஸ்டர் சிவானந்தன்? முடியாதுதான் மிஸ் சித்திரலேகா. எதை வைத்து என்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தீங்க மிஸ்டர் சிவானந்தன்? உன் தோற்றத்தை வைத்து என்ன என்று சொல்ல முடியாமல் அவளை ஒரு மௌன பார்வை பார்த்து வைத்தான் சிவானந்தன். ஆளை பார்த்து எடை போட்டு விடக்கூடாது மிஸ்டர் சிவானந்தன். நிறைகுடம் தழும்பாது. அதுக்கு என்ன மிஸ் சித்திரலேகா, இனி இதை ஃபாலோ பண்ணிட்டா போச்சு. அதற்காக நிறைகுடத்தை எல்லாம் போட்டு தாக்காதீங்க. பழமொழியில் நான் கொஞ்சம் வீக். ஆளை எடை போடுறதுலேயும் வீக் தான். அவள் அலட்சியமாக உதட்டை சுளித்ததில் அவ்வளவு நேரமாக கட்டி காப்பாற்றி கொண்டிருந்த பொறுமை அவனை விட்டு பறந்து விட்டது. அதை நீ சொல்லாதே. பங்கரை போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒற்றை பெட்டியை தூக்கிக்கிட்டு ரயிலோடு ஓடி வந்தால் உன்னை வித்தா விட்டுன்னு நினைப்பாங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சில் டிக்கெட் வாங்கியிருப்பேன்னு நினைப்பாங்களா? நான் இல்லை, என் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஓ, இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் உங்களை போல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்க முடியுமா? அவங்களுக்கு பிடித்ததை போல் அவங்க ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அதை வச்சு ஆளை மதிப்பிட நீங்கள் யார் சார்? நான் ஒன்றும் ஃபேஷன் பரேஸ்டு ஜட்ஜ் இல்லைம்மா. தோணினதே சொன்னேன். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்களே. இத்தனை பழமொழியை கரைச்சி குடிச்சிருக்க உனக்கு இது தெரியாதா?
தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன் சார்? நீங்கள் சொன்ன ஆள் பாதி ஆடை பாதிங்கிறதை நான் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எதுக்காகவாம்? நம்ம இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி தந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி. அவர் வாழ்நாள் முழுவதும் இடுப்பில் ஒரு வேட்டியும் தோளில் ஒரு துண்டுமாகத்தான் வாழ்ந்து முடித்தார். அவரை பார்த்து கோட் சூட் போட்ட வெள்ளைக்காரன் நடுங்கினான். ஏன் ஆள் பாதி ஆடை பாதிங்கிறது உண்மையா இருந்தா பக்கிரி போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அவரை பார்த்து வெள்ளைக்காரன் ஏன் பயந்தான்? வெள்ளையனை வெளியேறு என்று அவர் அறைகூவினால் அவன் எதற்காக மண்டி போட்டான்? கண்கள் பிரகாசிக்க உத்வேகத்துடன் கதை சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தவன் நிறுத்த முடியாமல் தலையை கை வைத்து அமர்ந்து விட்டான் சிவானந்தன். அவனுக்கு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்ற அளவில்தான் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தின் வரலாறை பற்றி தெரியும். அதற்கு மேலாக அவள் சொன்ன விவரங்களில் எந்த விவரமும் அவனுக்கு தெரியாது. அதுவும் அவள் இப்படி வாயை திறந்தால் மூடாமல் அதை பற்றி பேசுவாள் என்பது தெரியவே தெரியாது. இத்துடன் சித்திரமே நில்லடி கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சித்திரத்தை மீண்டும் காணலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த பகுதியில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.